Taste the Daily. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை குற்றவாளிகள் யார் என்று தெரியும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் சென்னை பெரம்பூரில் உள்ள பள்ளி வளாகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கும் நிலையை பார்த்து ஒவ்வொரு தலித் மக்களும் அச்சத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரியல் எஸ்டேட் அதிபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு 30 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை அதிகாரிகள் அபகரிக்க முயற்சித்ததுதான் தன் மகன் உயிரிழக்க காரணம் என தீக்குளித்து இறந்தவரின் தாயார் கல்யாணி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரையில் 32 ஆண்டுகளாக வசித்து வரும் கல்யாணி என்பவரது வீட்டை ஆக்கிரமிப்பு இடம் என கூறி அதிகாரிகள் இடிக்க வந்தபோது அதை கண்டித்து அவரது மகன் தீக்குளித்து உயிரிழந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தீக்குளித்து இறந்த இளைஞரின் தாயார் கல்யாணி, தேர்வழி ஊராட்சி மன்ற தலைவர் கிரிஜாவின் கணவர் குமாரின் தூண்டுதலால் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் 11 மாதமாக வீட்டை காலி செய்ய சொல்லி மிரட்டி வந்ததாக வேதனையுடன் தெரிவித்தார். மினிஸ்டருக்கு கொடுத்தேன், சிஎம் வரலாம் போயிருக்கேன், மனித உரிமை கமிஷனுக்கு கொடுத்துருக்கேன், எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. நான் அவங்களுக்காண்டி கொடுத்த மனுவுக்கு ரிப்ளை எனக்கு அனுப்புனது எல்லாமே என்கிட்ட ஒரிஜினலும் இருக்குது, ஜெராக்ஸும் இருக்குது. ஒரிஜினல் ஃபுல்லாக வக்கீல்கிட்ட கொடுத்து வக்கீல் குமார் தலைவர் மேலே கேஸ் போட்டிருக்கேன். கிரிஜா குமார் தான் அவங்களுக்கு என் மொதல் டார்ச்சர். அந்த பின்னாடி 10 பேர் இடத்த வாங்கினவங்க அது புறம்போக்கு இடம், பட்டா கிடையாது. அதில் பில்டிங் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு வசதி இருக்குது. பில்டிங் கட்டிக்கிட்டு என்ன காலி பண்ண சொல்லி குமார் என்ற தலைவருக்கு வார்டு நம்பர் கந்து வெட்டி கொடுக்குற ராஜரத்னம், ஊர் கோயிலோட தலைவர் பையன் ராஜி என்கிற ராஜ்குமார் அவன் பேர் தான். அப்புறம் தண்ணி விடுற ஆப்ரேட்டர் அவன் பேரும் ராஜு தான். ராஜுன்ற தியாகராஜன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன இந்த என் பிள்ளைக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெண் அலுவலரை விசிக பிரமுகர் மிரட்டி அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. பண்ணப்பட்டி ஊராட்சியில் பணியாற்றிய ஆண்டி என்பவர் 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்த நிலையில் அவரது மகன் பிரகாசம் தனக்கு வாரிசு வேலை வேண்டும் என விண்ணப்பித்துள்ளார். அரசு ஊழியர் உயிரிழந்து 3 வருடத்திற்குள் வாரிசு வேலை வேண்டும் என்பது விதி. ஆனால் ஆண்டி மகன் பிரகாசம் 3 ஆண்டுகள் கழித்து வேலை வழங்க வேண்டும் என விண்ணப்பித்துள்ளார். இது சம்பந்தமாக சேலம் மாவட்ட விசிக துணை செயலாளர் ஆறுமுகத்தை உதவிக்காக பிரகாசம் அழைத்துள்ளார். விசிக நிர்வாகி காடையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் சென்று பெண் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பெண் அலுவலர் கலா என்பவரை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டியுள்ளார். அந்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது.